அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025க்கான சைக்காலஜியில் முழு மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறைகள் மற்றும் டெஸ்ட் பேட்ச் நம்ம தொடர்ந்து நடத்திட்டு வரோம். அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம சைக்காலஜி பொறுத்த அளவுக்கு முந்தைய தேர்வுகளில் கேட்கப்பட்ட வினாக்களினுடைய அடிப்படையில் அதை பேஸ் பண்ணி அதனுடைய விரிவான விளக்கத்தை நம்ம படித்தோம் அப்படின்னாக்கா கணிசமான மதிப்பெண்ணை பெறலாம். சரி, அந்த விளக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா முந்தைய தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம எடுத்து அதை நம்ம டீட்டெயிலாக படிக்கும் பொழுது அதிலிருந்து வினாக்கள் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். சரி, அதை எப்படின்னு சொல்லி இந்த பதிவில் பார்க்கலாம். சரி, இந்த கொஸ்டினை பாருங்கள். மனிதர்களை பன்முகம் கொண்டவர்களாக, அதாவது உணர்ச்சியாக, பசியாக, உடம்பாக கண்டவர். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். எஸ் ராதாகிருஷ்ணன், பி மகாத்மா காந்தி, சி தாகூர், டி ஜே கிருஷ்ணமூர்த்தி. இந்த கொஷின்ஸ் லாஸ்ட்டாக நடந்த 2022 பிஜிடிஆர்பி நடந்த ஒரு கொஷின்ஸ். அதாவது 2022 மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 500 கொஷின் பேப்பர் இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா அதில் பல்வேறு மேஜருக்கு பல்வேறு கட்டமாக எக்ஸாம் நடந்தது. மேக்ஸ் எடுத்திங்கனாக்கா அது 3 செஷனாக நடந்தது. அதே போல் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 செஷனாக நடந்தது. இப்போது அதே போல் எல்லா மேஜரும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 500 கொஷின் கிட்ட சைக்காலஜி மட்டுமே இருக்குது. நம்ம அந்த அனைத்து கொஷினுடைய டீட்டெயில்டு ஆன்சர் நம்ம பார்த்தோன்னாக்கா இப்போ எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இந்த கொஸ்டின் பாருங்கள். இப்போது இந்த 4 ஆப்ஷனில் கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆன்சர் டி ஆப்ஷன் ஜே கிருஷ்ணமூர்த்தி. இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். அதாவது மனிதர்களை பன்முகம் கொண்டவர்களாக, அதாவது உணர்ச்சியாக, பசியாக, உடம்பாக கண்டவர் யார் அப்படின்னாக்கா ஜே கிருஷ்ணமூர்த்தி. இப்போ இதனுடைய முழு விளக்கத்தை பார்த்தோம் அப்படின்னாக்கா பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஜே கிருஷ்ணமூர்த்தி மனிதர்களின் உளவியல் மற்றும் அவர்களின் உணர்ச்சி, பசி, உடல் ஆகியவற்றின் பன்முகத்தையும் அடிப்படையிலும் ஆராய்ந்தார். அடுத்த பாயிண்ட், அவர் மனதின் இயல்பை, உணர்வுகளை மற்றும் மனித உடம்பின் தேவைப்பாடுகளை ஆழமாக ஆராய்ந்தார். தேர்ட் பாயிண்ட், மனிதர்கள் பன்முகங்களை உடையவர்கள் என்ற கருத்தை முழுமையாக முன்வைத்தவர் ஜே கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அப்போ இந்த கொஷின்ஸ்லேருந்து நாம் இத்தனை பாயிண்ட்ஸை பார்க்குறோம். இப்போ இதே போல் ஒவ்வொரு கொஷின்ஸ்லேருந்தும் கிட்டத்தட்ட 2001 இப்போ லாஸ்ட்டாக நடந்த 2022 வரைக்கும் 1000 கொஷின்ஸுக்கு நாம் இது போல் ஒரு டீட்டெயிலான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நிச்சயமாக சைக்காலஜி, அதாவது பிஜிடிஆர்பி சைக்காலஜியில் ஒரு கணிசமான மதிப்பெண் பெறலாம். இப்போ நம்ம இந்த கொஷின்ஸை பொறுத்தளவுக்கு இதுக்கான ஆன்சர் நம்ம ஜே கிருஷ்ணமூர்த்தின்னு பார்த்துட்டோம். இப்போ மற்ற 3 ஆப்ஷன் நம்ம பார்த்தோன்னாக்கா இன்னும் ஈஸியாக இருக்கும். அதர் ஆப்ஷன் நம்ம இதுக்கு டீட்டெயிலாக ஆன்சர் கொடுத்துருக்கோம். எஸ் ராதாகிருஷ்ணன் இந்திய தத்துவ ஞானியும் சமுதாய அறிவியல் ரீதியிலான மனிதரின் தன்மை குறித்த விளக்கங்களை அளித்தவர். இப்போ இதை போல் கொஸ்டின் கேட்கலாம். அதாவது இந்திய தத்துவ ஞானியும் சமுதாய அறிவியல் ரீதியிலான மனிதரின் தன்மை குறித்து விளக்கங்களை கண்டவர் அப்படி யாருனாக்கா எஸ் ராதாகிருஷ்ணன். அடுத்தது பி ஆப்ஷன் மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தி பற்றி பார்த்தீங்கன்னாக்கா மகாத்மா காந்தி அவர்களின் உடல், மனம் மற்றும் ஆன்மா ஆகிய 3ஐயும் ஒருங்கிணைத்து ஆராய்ந்தவர். இப்போ இது போல் கொஸ்டின்ஸ், அதாவது மனிதர்களின் உடல், மனம் மற்றும் ஆன்மா ஆகிய 3ஐயும் ஒருங்கிணைத்து ஆராய்ந்தவர் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். அடுத்தது நம்ம தாக்கூர் 3வது ஆப்ஷன் பார்த்துறோம். ரவீந்திரநாத் தாக்கூர் கலாச்சாரத்தின் அழகியலை உணர்ந்து அதை உணர்ச்சிகளுடன் இணைத்து சித்தரித்தவர். மனிதர்களை பன்முகமாக அணுகவும் அவரது எண்ணம் கவிதையிலையும் கலை வகைகளும் பிரதிபலிக்கிறது. இப்போ இது இவருடைய கருத்து. இதுபோல் இருக்கிற ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும், அதாவது நம்மள்கிட்ட 2001 இருந்து 2022 வரைக்கும் டோட்டலாக 1000 கொஷினுக்கு இது போல் டீட்டெயில் ஆன்சர் நம்மளுக்கு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாக்கா வரும் பிஜிடிஆர்பியில் கண்டிப்பாக சைக்காலஜியில் ஒரு கணிசமான மதிப்பெண் பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒரு போட்டித் தேர்வுன்னு வரும்பொழுது பல்வேறு விதங்களில் நாம் ப்ரிப்ரேஷன் இருந்தால் தான் அந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெற முடியும். நம்ம ஏதோ மெட்டீரியல் வாங்கி அது சொல்லிட்டு ஏதோ படிக்கிறத விட இந்த மெத்தடில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை டீட்டெயிலாக படிச்சுனாக்கா கண்டிப்பாக ஒரு மினிமம் 15 மார்க்கு ஷூராக உங்களுக்கு கிடைக்கும். சரி, மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். நன்றி.